ஹாய், குட் மார்னிங். ஸோ வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ நம்ம வந்து ரெகுலராக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வியானுக்கான ஃபுட் vlog தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டே டு டே அவனுக்கு நான் லைஃப்பில் என்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது தான் நான் வந்து உங்ககிட்ட ஒரு vlog-ஆ வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு அவனுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பச்சை பயிர் வந்து வியானுக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ வந்து இதுவே ஜாஸ்தி தான், நான் இவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்டார்டிங்கில் குழந்தை வந்து எவ்வளோ சாப்பிடுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் போக போக அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குவான்டிட்டி பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ நான் வியானுக்கு வந்துட்டு இந்த குவான்டிட்டி அளவு வந்துட்டு நான் வந்துட்டு என்னது பச்சை பயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து ஊற வச்சிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நான் வந்து இவனுக்கு வந்து இதை பியூரியாக கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அவனுக்கு இது ஓகேவா இருந்துச்சு, அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னா இதை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம இன்னும் நம்ம vlogல நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் 2 தடவை வாஷ் பண்ணிடுவேன். நான் வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சோக் ஆனாலே போதும் நம்மளுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் 10 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகட்டும். நம்ம வந்துட்டு இதை வந்து எப்படி வேக வைக்கிறது, எப்படி நம்ம வியானுக்கு வந்து அதை வந்து பியூரி மாதிரி கொடுக்குறது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வெயிட்டிங் டைம் கொடுப்போம் அதுக்கு. இது வந்து நல்லா 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டோம். நான் அதை அப்படியே ஒரு குக்கரில் மட்டும் மாற்றிடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சால்ட் வேணும்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக சால்ட் மட்டும் வியானுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்துட்டு ஒரு 4 to 5 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். 4 to 5 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். வந்ததும் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா உங்கள் கிச்சன் கொஞ்சம் ஒரு மெஸ்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருக்குது என்னோட கிச்சன். மார்னிங் வந்துட்டு எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல ஆக்சுவலாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் குட்டி பையனை ஸ்கூலுக்கு, பெரிய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், குட்டி பையனுக்கு நான் ஃபுட்டு ரெடி பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குன்றனால மார்னிங் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. எனக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ஈவினிங் டைம் போல் எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப மார்னிங் வந்து இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி தான் என்னோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் சொன்னதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே வச்சுக்கிறேன். சாப்பிட வந்துட்டிங்களா? மைக் பிடுங்க வந்துட்டிங்களா? நல்லா வந்து வேக வச்சு ஆக்சுவலாக ஒரு கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன். தம்பி இருந்தான், நல்லா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா வந்துட்டு நம்ம லைட்டாக மிக்சியில் போட்டு கூட லைட்டாக கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பவுலில் ஊற்றியாச்சு. ஸோ வியானுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வியான் வந்து இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், சேருக்கு போய் சாப்பிட்லாம். சேருக்கு போய் சாப்பிட்லாமா? டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு மட்டும் போகலாம். கொஞ்சம் கேப் கிடைச்சுன்னா அவனே எடுத்தாக்கணும். வேலை அவ்வளோ இனிமையாக இருக்கு. அம்மா செஞ்சது அவ்வளோ இனிமையாக இருக்கா? அவ்வளோதான், வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு தால் அண்ட் ஒரு ரைஸ் கேட்டகரியில் ஒன்று, ஒரு வெஜிடபிளில் ஒன்று, ஒரு ஃப்ரூட்ஸில் ஒன்று, இது எல்லாமே வந்துட்டு ஒரு டே மீலில் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கான மீல் பிளானே வந்து நம்ம பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நம்ம தால் வச்சு இதை செஞ்சாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் என்ன லஞ்சுன்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரைஸ் அவனுக்கு வந்து நான் வந்து சொரக்காய் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சொரக்காய் வெறுந்தா ரைஸோடு சேர்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ நான் வந்துட்டு மூந்தாள் தான் எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக தோரம்பருப்பு வந்து அவனுக்கு கொஞ்சம் லேட்டராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கே நான் மூந்தாள் ஆல்ரெடி அவனுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்றனால நான் வந்து இப்போ மூந்தாள் கொடுக்குறேன். ஸோ மார்னிங் நம்ம வந்து பச்சை பயிறு வேறு கொடுத்துருந்தோம் அவனுக்கு.
அதனால சரி இந்த தடவை பாசிப்பயிறு மட்டும் இதை ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால பிரச்சனை இல்லைன்றனால நான் கொடுக்குறேன். இதை வந்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ஸோ நம்ம வந்து சொரக்காய் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ சொரக்காய் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால உள்ளே இருக்க எப்போ நம்ம சாப்பிட்டாலுமே அந்த விதை எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஆல்ரெடி விதை எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விதை எடுக்கணும். ஸோ குட்டி பசங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. ஆஸ் யூஷுவல் பீலும் பண்ணியிருக்கேன் பின்னாடி. ஸோ எதாக இருந்தாலும் பீல் பண்ணி கட் பண்ணி நம்ம அதை வச்சுருவோம். அது ஒரு 15 மினிட்ஸ் அது ஊறினதும் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம். இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லாவே கொஞ்சம் ஊறிச்சு. நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக இதில் பெருங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்க சொரக்காய். ஸோ சொரக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் பெப்பர், சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடி. நான் வந்து வியானுக்கு சால்ட்டு சேர்ப்பேன். ஃபுல் சால்ட் இல்லை, ஒரு ஆஃப் சால்ட், கொஞ்சமாக சால்ட்டு சேர்ப்பேன் நான். ஸோ அதையும் சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் சோவையும் சேர்த்துக்கோங்க. சரி, சோவே கிடையாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு இது ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதை எடுத்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அடுப்பில் வைக்கிறேன். கமெண்ட்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அது மாதிரி 7th மந்த் பேபி, ஆனால் நான் வந்து நெய் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக நெய் கொடுக்கலாம். டாக்டருமே ஆக்சுவலாக ஓகே நெய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து எல்லா ஃபுட்டோட டேஸ்ட் தெரியணும். அதுக்காக தான் நம்ம வந்து இனிஷியலாக பியூரியாகவும் அதுக்கப்புறம் ரைஸோட கலந்து அவங்களுக்கு ஒரு ஃபுட்டாகவும் அப்படி நம்ம தனித்தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நெய் போட்டிங்கன்னா அந்த நெய் வந்து என்ன பண்ணுன்னா எல்லாத்தோட டேஸ்ட்டுமே அதுதான் வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்கும். ஸோ அந்த நெய் டேஸ்ட் தான் தெரியுமே தவிர இது என்ன காய், அந்த காய்க்கான டேஸ்ட் எதுவுமே தெரியாமல் போயிடும். அதுக்காக ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் நெய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்றது என்னோட பர்சனல் திங்கு. ஸோ ஆனால் 7th மந்த்துக்கு மேலே நெய் கொடுக்கலாம். ஸோ வந்து 7 விசில் வச்சு எடுத்தேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து நல்லாவே வெந்திருக்கு. இது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே வெந்திருக்கு. இது நான் வந்து இதை நல்லா மசிச்சுக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா கூட மிக்சியில் போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா மசிச்சுட்டேன். ஸோ வியான் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வாங்க ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக குக்கரில் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. வியான் மம்மி மம்மம் ரெடி பண்றாங்க. மம்மம் எங்க? மம்மி எங்கம்மா? மம்மி எங்கம்மா? அம்மா அம்மா எங்க? அம்மா எங்க? அம்மா இந்த இருக்கா. மம்மம் 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 லட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. நீ பார்த்துருங்க. ஸோ வந்துட்டு சொரக்காய் பருப்பு போட்டு வந்து நம்ம வியானுக்கு வந்துட்டு லஞ்ச் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லைட்டாக டேஸ்ட்டுக்கு கொடுத்து பார்க்கணும். டேஸ்ட் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஆடு வருவான், இல்லைன்னா வரமாட்டான் அவன். எல்லா குட்டி பசங்களும் அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் பசங்க சாப்பிடல அப்படின்னா சும்மா அப்படி விரல்ல எடுத்தாவது லைட்டாக அவங்க நாக்கில் நக்க வைங்க. ஒன்ஸ் அவங்க அதை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்துட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம். என்ன தங்கம்? அப்படிதானே தங்கம்? ஸோ நைட்டு டின்னருக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு நான் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். ஸோ மத்தியானமும் அவன் கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்டான் அப்படின்றதுக்காக நைட்டு வந்து கொஞ்சம் அவனுக்கு கம்மியாகவே கொடுக்கலாம், கொஞ்சம் ஸ்மூத்தான டின்னராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாழைப்பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நேந்திரமாக இருந்தாலும் ஏலக்கியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தோலை உரிச்சிட்டு அப்படியே ஸ்டீம் பண்ண வைக்க போகிறேன். அவ்வளோதான். ஃபுல்லாக நான் எல்லாமே எடுத்துக்கிறேன். நான் வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். மொனை கொஞ்சம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஃபுல்லாக தான் அப்படியே வேக வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். ஸோ மேலே அந்த வேக வைக்கிறதுக்கான இது வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ். இது கலர் சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலாக. நான் சேஞ்ச் ஆகிறப்ப உங்களுக்கு காட்டுறேன். நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி குக் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பவுலில். வந்து வெந்திருக்கு. இதை வந்து அப்படியே நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். வெந்ததுனால ஈஸியாகவே இருக்கும் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஹாட் வாட்டர் இல்லைன்னா பிரஸ் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியானு வெயிட்டிங்கில் இருக்கான். ஸோ கொடுத்துடலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ நீங்கள் நேந்திரம் பழம் அந்த மாதிரி செவ்வாழை பழம் அந்த மாதிரி நாட்டு பழம்லாம் வேக வச்சிங்க அப்படின்னா, ஆமாம் நாட்டுப்பழம் அந்த மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா நடுவில் இருக்க சீட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே பிக்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த சீடை ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுத்துடலாம். ஐயா, என் குழந்தை எப்போ வாழைப்பழம் கொடுத்தாலும் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவான். தர்ஷித்தும் அப்படிதான், வியானும் அப்படிதான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபுட்டு மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த விலாகில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி நீங்கள் வந்து உடனே வெளியே போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து அடுத்தடுத்த விலாகில் அப்படியே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அவ்வளோதான், இன்னையோட ஃபுட் விலாக் முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ, பாய் பாய். நாளைக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன்றது அடுத்த விலாகில் பார்க்கலாம். பை பாய், குட் நைட், பாய் பாய்.